ஓம் அகதீஷாய நமக. சாமி, எனக்கு வந்து கோவில்பட்டி, நானே எங்க அப்பா அம்மா 3 பேர் தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை, ஏன்னா முதல் தடவை. இங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி ஜீவசமாதி போயிருக்கோம், சித்தர்கள் வழிபாடு பண்ணியிருக்கோம். இப்போ 1 வாரமா திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சது. என்னை இங்க கொண்டு வந்தது எந்த நோக்கம் அப்படின்னு தெரியல, என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அருள்வேல் பகிரும் விழாவினுடைய பறைசாற்று பிரசுரமதில் பொறித்த அத்தகைய வார்த்தை நிலைகளை உள்ளூர காண்கின்ற எத்தனையோ நபர்கள் கண்டுவிட்டு செல்கின்ற பொழுது உன்னை அத்தகைய வார்த்தை உனது ஆழ்நிலை அடிமனதை அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான வாசக நிலைகள் உன்னை தாக்கியது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் என்ற அகத்தியம் இருக்கிறது. அப்புண்ணிய நிலைகளால் அருள் நிலை கொண்டு ஆதியரை சூட்சம நூலிலிருந்து உரைக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நீர் அழைத்த கணம், அழைக்கும் நிலைகளிலிருந்து அழைத்த கணமதிலே உரையாடியவன் உள்ளூர உயர்நிலை கொண்ட உபதேச நிலைகளை உரைத்த கணம் உமக்குள் இருந்த தேடுதல் நிலையினுடைய இறுதிகால் வடி கால் தலமாக இத்தலம் உமக்குள் சூட்சமமாய் உணர்த்தப்பட்டது என்று உரைக்கின்றோம். சிவத்தை தேடி சித்த நிலை தேடி ஜீவ சமாதி நிலைகள் தேடி ஆங்காங்கு அடைந்த பொழுதும் எங்கும் கிடைக்கப்பெறாத ஒரு உன்னத உயர்நிலை கொண்ட உபதேச பரமச நிலையை உரைத்த சீடனுக்குள்ளிருந்து நீர் பெற்றாய் சோமகா வாழை சித்தனின் ஆற்றலின் மூலமாக என்ற அகத்தின் அவ்வுரை உன்னை அழைத்து வந்தது, அவ்வுபதேசம் உன்னை அழைத்து வந்தது, உயர் சூட்சமம் உன்னை அழைத்து வந்தது, சிவமகா வாழை சித்த நிலை உன்னை அழைத்து வந்தது, ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் உன்னை அழைத்து வந்தது, உன் குலதெய்வம் உன்னை அழைக்க சொல்லி இழுத்து வந்தது என்று உரைக்கின்றோம். ஒருவன் ஆதி இறைமகா சூட்சம நூலிலிருந்து வருகின்ற வார்த்தை நிலைகளை கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் குலதெய்வம் உற்று நோக்குகின்றது என்று அகத்தியம் உரைக்கின்றோம். அதுகாரும் அத்தகைய நிலை நோக்கிதான் நீ பயணப்பட்டு வந்திருக்கின்றாய். சிவசபையிலே உனது பூர்வ ஜென்ம புண்ணியம் பற்றி நீ தொடர்ச்சியாக பயணப்படுகின்ற பொழுது ஆற்றலாக அகத்தியங்கள் காலத்தில் உரைப்போம் என்று நல்ல ஆசி வழங்குகின்றோம். இடைவிடாத எத்தலம் சென்று பணியாற்றிய பொழுதும் அத்தலமதில் இருக்கும் கிளை சபைகளோடு தொடர்பு கொண்டு ஏற்றமுடன் சிவசபை ஆசானோடு தொடர்புக்குள் இருந்து சிவசபை பற்றிய நிலைகளை மற்றோருக்கு எடுத்து கூறுகின்ற பொழுது அப்படிதான் உன்னுடைய அருள்மகா சிவப்பணி என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறேன். இதலோகமதிலும் உயர்ந்து வளர அருள் நிலை ஆற்றல் கொண்ட அற்புதமான ஆசிகளை வேறு பதிவு விழாவின் மூலமாக உமக்கு வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். ஒரு அகதீஷா இந்த குரூப்ல சேர்ந்துக்கோங்க. என்ன